இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடோட ஹாட் டாபிக் என்னன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்குமா இல்லையாங்கிறது தான். இதை குறித்து ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கட்சியோட கொள்கை இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம முதல்வர் விஜய் வந்து வி வில் ரீதிங்க் அபவுட் இட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்னன்னா, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியாங்கிறது அந்த கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி 60% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஃபண்டிங் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த ஃபண்டிங்கை வச்சு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுப்பேன், எஜுகேஷன் கொடுப்பேன், இப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக 3 லாங்குவேஜ் பாலிசியும் கொடுப்பாங்க. 3 லாங்குவேஜ் பாலிசி நல்லது தானே பிரகாஷ், அது எதுக்கு நீங்கள் குறை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் நம்ம இங்கிலீஷ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், அப்படியே கூட கொஞ்சம் நம்ம தமிழையும் படிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. 3 லாங்குவேஜ் பாலிசி படி 2 லோக்கல் லாங்குவேஜ் தான் படிக்கணும், அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். உங்களுக்கே தெரியும், லோக்கல் லாங்குவேஜ்னால் நம்ம லாங்குவேஜும் அண்ட் ஹிந்தியும் படிப்போம், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் படிப்போம். ஸோ அவங்க நினச்ச மாதிரி ஹிந்தி வந்துருச்சு உள்ள. ஸோ இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இப்போ உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து லாங்குவேஜ்னு இப்போ C++, பைத்தான், ஜாவான்னு ஏதோ வந்து இப்போ கடைசியாக வைப் கோடிங் நம்ம வந்திருக்காமா. லாங்குவேஜே தேவையில்லை, நம்ம இங்கிலீஷில் டைப் படித்தா அதுவே சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிடுவோமா. வேர்ல்டு எங்கேயோ போயிட்டுருக்குடா. ஏன்டாடி